உச்சகட்ட பதட்டத்தில் பங்குச்சந்தை. ஆமாங்க, ஒரு பெரிய டவுன்ல வந்து பங்குச்சந்தை வந்து கீழே வந்திருக்காங்க. இவ்வளோ பெரிய டவுன் வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்லா வந்து மேலே போகிற மாதிரி காமிச்சாங்க. ஏன் அப்படின்னா 5 மாதமாக இங்கிருந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்துட்டு கடைசி மந்த்து வந்து மேலே வந்தாங்க. ஃபுல் மந்த்தே வந்து இங்கிருந்து மேலே வந்துச்சு. நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்குறீங்கன்னா தெரியும். ஃபுல் மந்த்தே வந்து மேலே வந்ததுனால இங்கிருந்து மேலே போயிடலாமோ, புதிய உச்சத்துக்கு வந்து பங்குச்சந்தை போயிருமோ, இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கேப் டவுனில் இன்னைக்கு வந்து கீழே வந்திருக்குது. சென்செக்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து முடிஞ்சாங்களா கடைசி நாள், அங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஓப்பன் ஆனது வந்து 4000 பாயிண்ட் கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆனாங்க. எவ்வளோ பெரிய டவுன் யோசிச்சு பாருங்க. சென்செக்ஸ் 1000 புள்ளி வந்து ஒரு நாளில் டவுன் போனாலே பெரிய டவுன் ட்ரெண்ட். அன்றைக்கி பங்குச்சந்தை வந்து பயங்கரமாக கீழே விழுந்திருக்கும், ஸ்டாக் எல்லாமே பயங்கரமாக கீழே விழுந்திருக்கும். ஆனால் ஒரு கேப் டவுனில் மட்டுமே 4000 பாயிண்ட் போச்சுன்னா நீங்கள் ஸ்டாக்லாம் வந்து ஹோல்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய லாஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. எஸ், அதனால தான் நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க, பயப்படுறாங்க பங்குச்சந்தையை பார்த்து. ஒரு பெரிய கேப் டவுன் வந்து பங்குச்சந்தையில் நடந்திருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம முக்கியமான ப்ரீவியஸ்க்கு எதுங்க பார்த்துருந்தோம்? இதுதான் நான் கடைசியாக போட்டிருந்தேன் அனலைஸ் வீடியோ. எந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். ஓகே, நான் கடைசியாக ஒரு 3-4 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணாமல் மேலே வந்து போகாதீங்க. இன்வெஸ்டிங்காக இருக்கட்டும், ஸ்டாக்கில் போகிறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து பண்ணுறதா இருக்கட்டும், பணம் வந்து போடாதீங்க. பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் போய்க்கலாம் அந்த மாதிரி எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கேருந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து கீழே வந்து வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல. ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் நடக்கக்கூடிய வர்த்தக போர் தான். ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே அதிகமாக வரி விதிக்கிறாங்க. அவங்க பொருளுக்கு வந்து வரி அதிகமாக வந்து விதிக்கிறாங்க. சீனா, அமெரிக்கா, இந்தியா இந்த மாதிரி நாடுகளுக்குள்ள வர்த்தக போர் வந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய நாடு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து போர் வந்து நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக பங்குச்சந்தை கீழே வரும். இப்போ வர்த்தக போர் வந்து நடக்குது, கண்ணுக்கே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கறதுனால பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நியூஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிங்க, சரிங்களா? அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் சில பாயிண்ட்கள் இருக்கு தான் செய்யுது. இங்கெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3-4 மாசமா இங்கிருந்து ஃபுல்லாக ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு திரும்பியும் மேலே வந்துட்டு அதே பாயிண்ட் ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்து போயிருக்காங்க. இப்போ அடுத்த ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே இருக்குங்க. அடுத்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட் தான் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே வந்துருக்குது. எஸ், இப்போ கடைசி ஒரே ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமாங்க? இதுதான், வேற வழியே இல்லை. எப்படியும் பங்குச்சந்தை ரெக்கவரி ஆகி மேலே தான் வரப்போகுது. நாளைக்கு அந்த மாதிரி சைடுவேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே தான் வந்து வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியும் நம்ம ப்ரீவியஸில் வரைஞ்சு தானே ஆகணும். அப்படி பார்க்கும்போது ஒன் டே டைம் ஃப்ரேமில் 77,470 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து போகலாம். அதே மாதிரி இன்றைக்கி நான் ட்ரேடு வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாக்கில் வந்து நான் ஹோல்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டில் தான் வந்து போச்சுங்க. இன்றைக்கி ஒரு பெரிய லாஸ் தான் கொடுத்துச்சு. இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து நான் பண்ணல. ஸ்டாக்கில் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து பண்ணுவேன். அது வந்து 100% வின்னிங் ரேட்டில் வந்து பண்ணுவேன். எல்லா நாளும் பண்ண மாட்டேன். மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் லாஸ்ட் 1 இயர் நான் லாஸே வந்து பண்ணது கிடையாது. அதில் நான் ட்ரேடு வந்து பண்ணல. ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுமே நான் இன்றைக்கி பண்ணலங்க. பங்குச்சந்தை ஒரு பெரிய கேப் டவுன் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக மேலே வந்து வருவாங்க. சைடுவேஸ்லேயே போயிட்டு கூட மேலே வந்து வருவாங்க. அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து ட்ரேடு வந்து பண்ணல. சரி, ஓகே. அதே மாதிரி நான் ஒரு 4 புத்தகம் எழுதியிருக்கேன். 5வது புத்தகம் இந்த மந்த் லான்ச் ஆகுது. ஆசான் பாகம் 3. நீங்கள் ட்ரேடிங்கை வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும், அடிப்படையிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னா ஆசான் பாகம் 1 படிங்க. ஆசான் பாகம் 2 வந்து நீங்கள் பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப். ஆசான் பாகம் 3 வந்து நான் சொன்னேன் இல்லையா, லாஸே இல்லாமல் ஸ்டாக்ல வந்து எப்படி ட்ரேடு பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டாக்கை பற்றி நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களை மேம்படுத்துறதுக்கும் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஆசான் புத்தகம் படித்து அது பிடிச்சவங்க தான் ராயரின் மகுடம் வந்து படிக்கிறாங்க, தஞ்சையின் வாசம் வந்து வாங்கி படிக்கிறாங்க. ஸோ வேணும் அப்படின்னா புத்தகம் வந்து வாங்கி படிங்க. புத்தகம் படிக்கிறது நல்ல ஒரு ஹேபிட் தான். நீங்கள் ஒரு 50,000-60,000 ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த புத்தகம் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுறத மட்டும் போங்க. நானே வந்து கோர்ஸுமே வந்து கொடுக்குறேன், ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறேன். 2 புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து 3 ஹவர்ஸ் வந்து வரும். நீங்கள் புக்கு படிச்சுட்டு கேட்குறீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே வந்து சென்ட் பண்ணி வச்சுருவேன். சரி, ஓகேங்க. இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 78,700ங்க. இது வந்து சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில். அப்படியே வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல கேப் டவுனில் கீழே வந்துட்டாங்க இல்லையா. இப்போ ப்ரீவியஸ் ஹை எங்கெங்க வரைகிறது? இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது.
ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இதை வச்சு ட்ரேடு வந்து பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். 73,900 இருக்கு இல்லையா, இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ப்ரீவியஸில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க. இதே பாயிண்ட் தான் 71,470. பங்குச்சந்தையில் இந்த மாதிரி பெருசாக ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அடுத்து ஒரு நாளோ 2 நாளோ மார்க்கெட் ஸ்லோவாக தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல இந்த இடத்துல பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாதுங்க. சேம் பாயிண்ட் தான். 73,900 இருக்கு இல்லையா, இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 77,470 வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து போகலாம். நம்ம ட்ரேடு வந்து பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸில் வரையாமல் ட்ரேடு பண்ணணும், அதில் வந்து லாஸ் வந்து வரக்கூடாது, நான் கம்மியான ட்ரேடு வந்து பண்ணிக்கிறேன் ஆனால் அது ப்ராஃபிட்டாக இருக்கணும், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் வந்து ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள். ப்ரீவியஸ் லோ ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து வரையா பாருங்கள். நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து ட்ரேடு வந்து பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் லோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இந்த மாதிரி நிறைய வந்து வரைஞ்சிருவாங்க. அது லாஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் ட்ரேடு பண்ணுறதுக்காக வரையாமல் ப்ராஃபிட் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணணும், ப்ராஃபிட் வந்து பண்ணணும், அப்படி வந்து வரையா பாருங்கள், சரிங்களா? ஓகே, நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் நல்லா டவுன் தான் வந்திருக்குது. இப்போதைக்கு ப்ரீவியஸில் இங்கே வந்து வரைஞ்சிக்கலாம். ப்ரீவியஸ் கை வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தாங்க பங்குச்சந்தை மேலே வந்து போகும். அது வரைக்கும் இங்கேருந்து மேலே வந்து வந்தாலும் அது அப் ட்ரெண்ட் கிடையாது, ஒரு சின்ன அப் ட்ரெண்ட், அவ்வளோதான். 2 வாரம் மேலே வரலாம், அதுக்கு மேலே வந்து வராது. இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் புதிய உச்சத்துக்கு பங்குச்சந்தை போகும். இதில் டவுன் வந்துட்டாங்க, நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்க. அப்படிங்கும்போது இது பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பெரிய உச்சத்தை பங்குச்சந்தை அடையும். ஓகே, 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் இது. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து இது. சரி, ஓகே. அப்படி வந்து 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட் வந்து 21,750. இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, கீழே வந்து போகலாம். அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இதுங்க 22,390 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் சேம் பாயிண்ட் தான். ஆனால் சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் போகணும், ஓனாக வந்து அனலைஸ் பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் போனதும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஒரு 1 ஹவராச்சும் சைட்வேஸில் இருக்குதா, எங்கே ஓப்பன் ஆயிருக்காங்க, கேப் டவுனா கேப் அப்பா, என்ன பேட்டர்ன், என்ன ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்ட், இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க பிரேக் அவுட்டை வந்து ட்ரேட் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன ட்ரெண்டில் இருக்குது, அடுத்து பண்ண வேண்டியது நல்ல ஒரு ப்ரீவியஸில் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணதும் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு ட்ரேடு வந்து பண்ணணும். எமோஷ்னலாக ட்ரேடு வந்து பண்ணவே கூடாது. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு வந்து எமோஷ்னல் ட்ரேடிங். அந்த தப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. எவ்வளோ தான் கற்றுக்கிட்டாலும் சரி, எமோஷ்னல் ட்ரேடிங் வந்து பண்ணும்போது லாஸ் தான் வரும். நீங்கள் என்னோட கதையை வந்து படித்து பாருங்கள், அந்த கதையிலையும் இதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வரும். புத்தகம் வந்து உயிருள்ள கதை தாங்க, அதனால கேரக்டர்லாம் வந்து வரும். அதுவும் இந்த மாதிரி தப்பு பண்ணும், லாஸ் பண்ணும். அந்த கேரக்டர் மூலியமா நீங்கள் வந்து நிறையா வந்து கற்றுக்கிட்டு அந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாமல் வந்து இருப்பீங்க. இதுக்காக தான் கதை மூலியமாக வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகே, நிஃப்டி வந்து பார்த்தாச்சு. அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் 1 டே டைம் ஃப்ரேமில் எஸ் இந்த ஒரு பாயிண்ட்டு ப்ரீவியஸ் கை, அதே மாதிரி ப்ரீவியஸில் இங்கே இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ்க்கு எங்கெங்கே நம்ம வரைய முடியும், இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ்க்கு இருக்கிறாங்க. எஸ், அதே பாயிண்ட் தான். 50,600 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 49,150 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து 50,600ங்க. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 49,160 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம். ரொம்ப கவனமாக சேஃபாக ஓவர் ட்ரேட்லாம் வந்து பண்ணாமல் கொஞ்சம் பொறுப்பை எடுத்துக்கிட்டு பொறுப்பாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். ஏன்னா பங்குச்சந்தை வந்து விளையாட்டு கிடையாதுங்க. சும்மா ஒரு என்ட்ரி கொடுக்குறோம், எக்ஸிட் ஆகிறோம், லாஸ் வருது, கத்துறோம், இதெல்லாம் பங்குச்சந்தை கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ். 20 லேக் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுறீங்களா, ஒரு கடையை ஆரம்பித்த மாதிரி தான். அந்த கடையில் வந்து பிரச்சனை வரும், லாஸ் வரும், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவுமே. ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் ட்ரேடு வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக லாபம் வந்து அடைய முடியும். எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் பண்ணிடக்கூடாதுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் 9 சரியாக பண்ணி ஒன்று தப்பாக பண்ணிட்டு ப்ரோ அப்படின்னா அந்த 1 அந்த 9ல் பண்ண லாபம் வந்து போயிருங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு எனக்கு. நான் என்னை திருத்திக்கிட்டேன், நீங்களும் உங்களை திருத்திக்கோங்க, கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.